ஹாய், திஸ் இஸ் வர்ஷப் சுபா. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏதோ டீப்பை உள்ளே விடுறாங்க இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே தெரியும். ஆனால் அது அப்படி இல்லைங்க. நம்மளோட மோட்ரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால மோட்ருக்குள்ளே நிறைய மண்ணெல்லாம் போய் அடைச்சி செருமிருச்சு. அது பார்த்தாதுன்னா இந்த பக்கத்தில் பார்த்திங்களா இலையா தெரியுது, அது நம்மளோட அரளி மரம், மஞ்ச அரளி, தங்க அரளின்னு சொல்லுவோம்ல, அந்த மரம், அந்த வேரெல்லாம் போயிட்டு நம்மளோட மோட்டரில் சிக்கிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு போடும்போது லாஸ்ட்டு 1 வீக்காகவே என்னாச்சுன்னா வேர், எறும்பு, தவளை, செத்த தவளை, இந்த மாதிரிலாம் நம்மளோட மோட்ரு உள்ள தொட்டிக்குள்ளே விழுக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இந்த மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி அலம்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தண்ணி அலம்புறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணியை சுத்தம் பண்ணுறது, கலக்கி விட்றதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கட்டு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், கலக்க சிகப்பு கலரில் வருதுல்ல, அதில் அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா கலக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பியூர் ஒயிட் கலர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த 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 தாத்தா என்ன பண்ணுறாருன்ட்டு ஃபஸ்ட்டு டீப்பெல்லாம் ஃபுல்லாக உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டி விட்டு இழுப்பாங்க. இழுத்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, பாப்பா வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களா அந்த அண்ணன் தான் ஃபோர்ஸாக இழுத்து இது பண்ணாங்க. ஏன்னா அவங்க வயசாகிடுச்சு இல்லையா, அவங்களால வேகமாக இழுக்க முடியல. பாவம் அந்த அண்ணன் தலை மேலெல்லாம் சரியான தண்ணி சவுறு இருக்கனால. இப்போ பாருங்கள், தண்ணி எவ்வளோ ப்யூராக வந்துடுச்சு. அப்போ நம்மளோட தண்ணி க்ளீன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, தண்ணி எந்த அளவுக்கு வெள்ளையாக வருதோ அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும், உப்பு தண்ணி இருக்காது, உங்களோட தண்ணி இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, ஏன்னா இத்தனை வருஷம் உங்களுக்கு இவ்வளோ நல்லா ஓடினதே பெருசு அப்படின்னு சொல்லி அம்மாவும் அந்த அண்ணாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா அந்த சைடு நிற்கிறாங்க பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அண்ணன் இந்த மோட்டரே சேஞ்ச் பண்ணிடுங்க, இந்த மோட்ரு வேண்டாம், பழைய ஓல்டு மாடலு, இப்போ உள்ள கம்ப்ரஸர் மோட்டரை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கலக்கி விட்டு தண்ணி கலக்கியிருக்கனால கொஞ்சம் 1-2 அசடு வரத்தான் செய்யும், பழைய மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணா சொன்னாங்க. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி லாஸ்ட்டில் இழுப்பாங்க, அது போய் உள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக கீழே தரையில் போய் டச் பண்ணோன்னு தான் அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை கடைசியில் தான் நானே பார்த்தேன். பாருங்களேன் நீங்களும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாருங்கள், அந்த கம்பி தான் உள்ளே போய் நல்லா கிடிச்சிக்கிட்டு அழுக்கெல்லாம் வெளியே எடுக்குது. ஓகேங்க, வேறு என்னங்க, பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு